அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும், அவைத்தலைவர் அவர்களுக்கும், வேலுமணி அவர்களுக்கும், தங்கமணி அவர்களுக்கும், எங்கள் வீட்டுக்கு வந்த பெஞ்சமின் அவர்களுக்கும், அனைத்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும், அனைத்து நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அனைத்து மூத்த தலைவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், என்னுடன் வந்திருக்கும் துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், அவைத்தலைவர் எங்களுடைய டாக்டர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும், இங்கு இருக்கும் அனைவருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்க வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் தருகிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறதில் உண்மையிலேயே அந்த 3 தெய்வங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை, சகாப்தத்தை உருவாக்கியவர்கள். கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை 2011 உருவாக்கணும். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க, 5 ஆண்டு கழிச்சு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே, இதை பற்றி கருத்து என்ன என்று. 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.